இன்றைய பாடல் பாடிடலாம். சம்பளம் காதார் குழையாட பைம்பூன் கலல் நாட போதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தம் ஆமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திரம் பாடி ஆடேலோ எம்பாவா பாதத்திரம் பாடி ஆடேலோ எம்பாவா சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா. சிவாய சிற்றம்பலம். பன்மைதரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அத்தி நிற தத்தி முக தொத்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தையுள் வைப்பான். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவார்முன்னை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்படிமன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை எல்லாம் வல்ல பரம்பொருள் கருணையோடு நமக்கு இந்த பிறப்பிலே வழங்கி இருக்கிறார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி நாம் படிக்கின்ற பாட நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுகுரு புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். நண்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த சித்தாந்த சாஸ்திரங்கள்ல 8 நூலாக போற்றப்பெறுவது 8 நூல்கள் நமக்கு உமாபதி சிவம் அருளியது. அந்த 8 நூல்களிலே ஒன்று நெஞ்சு கொடுத்தோது என்கிற அருமையான நூல். ரொம்ப சிறந்த நூல். அந்த 8 நூல்கள்ல ஒன்று நெஞ்சு கொடுத்தோது. குருநாதனுடைய திருவுலாவை பார்த்து தன் நெஞ்சை பறிகொடுத்த ஒரு உள்ளம், அவருக்கு அடிமையான உள்ளம், அவருடைய அன்பின் வலையில சிக்கிய ஒரு ஆன்மா தன்னுடைய நெஞ்சை பெருமானிடத்திலே தூதாக அனுப்புவதாக இந்த இலக்கியம் அமைந்திருக்கிறது. அதிலே நான் விரும்பியவருடைய நிலையை பற்றி நான் சொல்லுகிறேன் கேள் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்தும். நாம எங்காவது ஒரு வெளியூர் போறோம், ஒருத்தரை பார்க்க போறோம்னா அவர் எந்த தகுதி உடையவர்னு சொல்லி அனுப்பும். இப்ப பாக்குறவர் இப்ப எச்சரிக்கையா பார்க்க. அதனால நெஞ்சுக்கிடத்துல அருமையா சொல்றார், அவன் அறியாய் இயல்பினான், காணான் அலத்தினான், அவன்தான் உயிர்களாகிய நமக்கு ஏற்ற பிறப்பை கொடுத்தான். அப்படி கொடுத்தும் கூட நான் பொல்லாங்குதைக்கும் பொறியில்லாதவனாக ஆனேன். அதற்கு காரணம் கல்லா உணர்வின் விசையோடு புல்லறிவு கூட்ட உலோக ஆயுதனுடன் சேர்ந்ததுதான் காரணம். அப்படி சென்றதால எனக்கு வந்தக்கூடிய துன்பம் 56 கருவிகளினால் நான் மறங்கினேன். அதுல இருந்து மீளுவதற்கு வழி திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமைதான் காரணம். இனி இருவினையே அவருடைய கருணையை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஈசன் பெருமை என்று 7வது தலைப்புல வெற்பின் மிசை வந்திருக்கவல்லான் என்று தொடங்கி மேலும் அவருடைய கருணையை 10 உறுப்புகளாக காட்டுகிறது. அப்படி
10 உறுப்புகளாக காட்டி வருகிற அந்த பகுதியில மலை காட்டினார். மலையிலே இருந்து ஆறு காட்டினார். ஆறு ரொம்ப அருமையான பகுதி. அது அவனுடைய அருள் நேர் உயிருக்கு என்னென்ன செய்யும் என்பதை காட்டினார். அந்த அருள் தான் அவர் மலையாக இருக்கிறார். அந்த மலையிலே இருந்து அருள் வருகிறது. அந்த அருள் நீருக்கு பிறகு அந்த நீர் வந்து சேருகிற நாடு காட்டுகிறார், ஊர் காட்டினார். இனி அவருடைய தார் மாலை காட்டினார். தார் பார்த்துட்டோமா? ஐயா புரியல. எனக்கு மறந்துருச்சு. நம்ம ஐயா வேற யாரு வந்திருக்கா? ஐயா ஆணை பார்க்கணும் ஐயா. ஆணை ஆணை பார்க்கல. ஆணை பார்த்து முடிச்சுட்டு இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆணை பார்த்து முடிச்சிட்டோம். ஆக ஆணை கூட பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கொடியும் பார்த்தோம். முரசுதான் பார்த்தோம். எனக்கு நினைவு வந்துருச்சு. ஆக அந்த மாலை பார்த்தோம். அதன் பிறகு அந்த மாலை அணிந்திருக்கிற அந்த தலைவனுக்கு இருக்கிற குதிரை, பிறகு யானை, பிறகு அவருக்கு இருக்கிற கொடி, இருமுச்சமயம் கடந்து தனக்கு ஒப்பிலாது சுமை துன்பம் நீக்கும் துவசன். அந்த யானையினுடைய உருவத்தை அழகா நமக்கு காட்டியதை பார்க்க. அந்த யானை எதை எதை போக்கியதுன்னு காட்டி. சொல்லாரும் பாதாளம் ஊடுருவி பாரேழும் விண்ணேழும் ஆதாரமாகி அகண்டம் நுரைந்து ஓத அரிதாய் எளிதாய் அருமறை ஆறு அங்கத்து உருவாய் உயிராய் உணர்வாய் பெரிதாய அவ்வளவு பெரிய அந்த உருவத்தை இந்த உலகம் முழுவதும் காண்பித்தார். அது என்ன செய்தது அந்த யானை? அந்த பகுதியை மட்டும் காட்டுங்க. வெய்ய துயர் பாசம் அற வீசியே வெம்புரவி துய்ய கடலை துகள் எழுப்பி ஐயமுறும் காம குரோத லோப மோக மதம் காய்ந்து அடர்த்து சாம் அத்தொழிலின் தலை மிதித்து நாமத்தால் கத்தும் சமய கணக்கின் விரல் கட்டறுத்து தத்தம் பயம் கொலைகள் ஆங்களித்து தத்தி வரும் பாச குலாத்தை பட அடித்து பாவையதம் ஆசை கருத்தை அறவீசி நேசத்தால் ஆனவேகம் கொண்டு அருள் மும்மதத்தினால் ஊனையார் தத்துவங்களுள் புகுந்து தேனை பருகி கழித்து உயர்ந்த பன்மறை நாட்கோட்டால் மருவித்துகள் ஞானமானையார். அதுல பாருங்க, அதாவது வெம்பிரவி துய்ய கடல் துகள் எழுப்பி முதலா அது தத்துவங்கள்ல புகுந்து ஆன்மாவுக்கு தேனை பருகி கழித்து அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய நாட்கோட்டு உடையதாக உருவம் காட்டியிருக்கிறார். சென்ற வகுப்புல இதை ரொம்ப விரிவாக நாம் பார்த்தோம். இனி அடுத்து கொடி இதான் பார்க்கணும். எனக்கு போன முறை இந்த வகுப்பு முடிந்த உடனே ஒரு அன்பர் பதிவு போட்டு இந்த யானை இவ்வளவு பெரிய வேலையை செய்யுதுன்னு இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன்னு நம்ம அன்பர், நீங்க வந்திருக்கானா தெரியல, மங்கையர்கரசி அம்மாத நினைவூட்டினார்கள். எனக்கு அது இப்பொழுது நினைவு வந்தது. அதால நான் நினைவு வைத்துக் கொண்டேன். என்ன பண்றது, நம்முடைய அறிவு அவ்வளவுதான். அதுக்கு மேல நினைவு வைத்துக் கொள்ள வாய்ப்பு இல்லை. எண்ணுகிறவங்க தவிர அந்த செயல்ல கொஞ்சம் மறதி பொறுத்தருங்க. சரி, நீங்க லட்சுமணன் ஐயா விட்டாங்களா? ஆமா, அவங்க மறந்தாலும் மறந்துருப்பாங்க. போன்ல ஞாபகப்படுத்து. லட்சுமணன், அப்புறம் அவங்க இன்னொருத்தர், அவங்க பேர் என்ன? மெய்யப்பன் ஐயா. மெய்யப்பன். அவங்க எல்லாம் இன்னொரு பாருங்க. ஆக இறைவன் சுமை துன்பம் நீக்கக்கூடிய கொடியை உடையவன். இந்த விடை கொடி என்ன செய்யும்னா, கொடி துன்பத்தை நீக்குபவரனை தன் தோளிலே சுமந்திருக்கிறார். எது துன்பம் நீங்கும் என்றால்
துன்பம் நீக்கிறக்கு ஒரு ஆள் வரமாட்டான். நீ அறத்தின் வழி நடப்பாயானால் உனக்கு துன்பம் வரவே வராது. அதனால இங்க என்ன காட்டுகிறார்? சுமை துன்பம் நீக்கும் துவசன். இடவ கொடி அவனுடைய கொடி. அந்த கொடி எதை காட்டுகிறது? அறத்தை அறத்தை நினைவுபடுத்துகிறார். அதுல நந்தி கொடி வேற, விடைக்கொடி வேற. சென்ற வகுப்புலயும் நான் உங்களுக்கு சொன்னேன். சில பேர் விடைக்கொடியை நந்தி கொடி நந்தி கொடின்னு சொல்லுவாங்க. நந்தி என்பது நம்புரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி வந்த பெருமான். எனவே இந்த விடை அறமாகிய விடை, அந்த விடை கொடியை எதை காட்டுகிறது என்றால், அதாவது சமயங்கள்ல நமக்கு ஆசிரியர் சிவஞான முனிவர் புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம் என்றெல்லாம் நமக்கு அகச்சமயம் என்று 4ஆ பிரித்தார். அதுல புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம் வராது. அகச்சமயங்கள்ல வரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய 6 சமயங்கள். அது உரையாசிரியர் வாமம், பைரம், மகாபாரதம், பாசுபதம், காபாலிகம், ஐக்கியவாதம் என்று சொல்லுகிறார். அந்த 6 சமயங்களை கடந்த நிலையிலே அந்த அகப்புற சமயத்தார்கள் இருக்கிற துன்பத்தை போக்கக்கூடியவன். உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பச் சுமை, சுமை துன்பம் இருக்குது, துன்பச் சுமை. நமக்கு துன்பம்ங்கிறது மிகப்பெரிய சுமை. அது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கை வலிச்சதுன்னா மனிதனாக்கிற எல்லாத்துக்கும் ஒரே வலிதான். அது புத்தர் வேற, சமணர் வேற, சைவம் வேற, காபாலிகம் வேற கிடையாதுல்ல. சாப்பிடுறதுன்னா எல்லாரும் கையை கழுவிட்டு சாப்பிட்டேதான் ஆகணும் இல்லையா? இந்த பொதுமையை நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில எதை கடைபிடிப்பது என்று நமக்கு தெரிந்துவிடும். எந்த சமயத்தாக இருந்தாலும் சாப்பிடுவது வாயில் தான் சாப்பிடணும். இல்ல சமணன் காதுல போடுறான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனவே உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பம் அது மிகப்பெரிய சுமை. ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுகிற பொழுது, பயன்படுகிற பொழுது அது இன்பமா இருக்கும். பயன்படாத பொழுது சுமையா இருக்கும். வீட்டுல கூட உழைச்சு கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க உழைக்காம வீட்டுல இருக்கிற பொழுது பிறகு தெரிஞ்சு போச்சு இல்லையா? சிரிக்கிறாரு பாருங்க. அது குடும்பத்துக்கு ஒரு சுமையா தெரியும். இப்ப நாம சுமை ஆகாம நம்ம வாழ்நாள் இருக்கணும். வயதானா கூட நம்மாலான தேவைகளை, நம் பணிகளை செய்து கொண்டால் அது இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்காது. எனவே வாழ்க்கையில வரக்கூடிய சுமை அது உடலால, வினையால, உள்ளத்தால எல்லா துன்பத்தையும் துவசம் பண்ணக்கூடிய பெருமான் நம்முடைய சாமி இல்லையா? அதனாலதான் அந்த எதையும் மிதிச்சதுன்னு பார்த்தோம்ல. எதையும் மிதிச்சது கொஞ்சம் முன்னால வந்தீங்கன்னா தெரியும். வெந்துயர் பாசத்தை யானை தன் காலால் மிதித்தது. வெம்பிறவி துய்ய கடலை துகள் எழுப்பியது. பிறவியே இல்லைங்கிற அளவுக்கு தள்ளிச்சு. ஐயமுறும் காம, குரோத, லோக, மோகம், மதம் ஆகியவற்றை யானை என்கிற அருள் காய்ந்தது. அதன் பிறகு மீண்டும் மீண்டும் பிறந்து வரக்கூடிய அந்த தொழில் பிறப்பு இல்லாமையாக தன் காலால் மிதித்தது. சாம் அத்தொழிலின் தலை நிமித்தது இல்லையா? அப்புறம் பல பேர் பலவிதமா கத்தினார்கள். ஏன் சமயம் பிரிச்சு என்னோடது பொடி உன்னோடது பொடி, மதமாற்றம் ஏகப்பட்டது. பார்த்தா இந்த அருளாகிய யானை பறித்தது என்ன செய்தது? அவரவர்கள் தன்னுடைய இதை உயர்வாக நாமத்தால் கத்தும் சமய கணக்கின் விரல் கட்டறுத்தது. பலவிதமான நாமத்தால என்னுடையது உயர்ந்தது, என்னுடையது உயர்ந்தது என்று சொல்லுகிற அந்த நாமத்தால் சமய கணக்கர்கள் கத்துவார்கள். அதையெல்லாம் தெளிவுபடுத்தியது. அங்கங்க இருக்கிற கொலைகளை நீக்கியது. பிறகு பாச குழாம் வந்தது, பட அடித்தது இல்லையா? விரப காமிக்கிறப்ப இல்லையோ அந்த பாப்பாவையும் தம்பியும் காய்க்கலைன்னா அவர் அங்க இருக்க முடியாது பாருங்க. அது எந்த முறை என்று காட்டியது. பிறகு
பாவை என்ற ஆசை கருத்தை அதுக்கு மேலையும் பாவை என்ற ஆசை கருத்து இருக்கும். அதை அறவீசியது. இப்படியான சுமை துன்பங்களை நீக்கும் துவசன். இது சிலவற்றை ஆக நான் தான் காதை போட்டு ஒரு மருத்துவமனையில என்ன அர்த்தம்? காது ஸ்பெஷலிஸ்ட் அர்த்தம் இல்லையா? பல்ல காமிச்சு ஒரு டாக்டரை போட்டிருந்தாங்கன்னு அர்த்தம் டென்டில் ஹாஸ்பிட்டல் பேர். உங்களுக்கு அது தெரியும். அது மாதிரி விடைக்கொடியை உடைய அந்த கொடியின் கீழ் இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்வான்? உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பச் சுமையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணக்கூடிய கடவுள் என்பதை காட்டுவது அந்த கொடி. இந்தியாவுக்கு ஒரு கொடி, அமெரிக்காவுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் 224 புவனங்களையும் தோற்றி நின்று அழித்து ஒழுங்கு செய்யக்கூடிய தனித்தன்மையுடைய ஆற்றலுடையவன் என்பதை காட்டுவது எது? அறமாகிய கொடி நண்பர்ங்க, விடைக்கொடி. ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆக துன்பச் சுமையை நீக்கும் துவசம். சரி, அதுக்கு ஏதாவது ஒப்பு இருக்கான்னா, தனக்கு ஒப்பில்லாது எந்த விதமான உவமை இல்லாத நிலையில யார் என்னன்னாலும் சரி எதிர்பார்க்காம அதை நீக்கக்கூடிய அறக்குடியை உடையும். அடுத்து முரசு என்கிற பகுதி வந்துங்க, யோக நிலையில ஆன்மாவை 6 ஆதாரங்கள்ல அந்த மூச்சு பயிற்சி செய்து அதை செய்கிற பொழுது, இறைவனை அனுபவிக்கிற பொழுது நம்ம காதுல சில விதமான வாத்திய கருவிகள் கேட்கும், இசை ஒலி கேட்கும். அதுல ஒன்று முரசனுடைய நாதம். அந்த நாதத்தை கொடுக்கக்கூடிய முரசை உடையவன். ஒலி குறிப்பு அது என்ன செய்ய வேண்டும் என்பதை நேரம் பாட்டியே பார்த்துருவோம். கமை ஒன்றி தம்மை மறந்து தளல் ஒளியுள் உள்ளே நிறுத்தி. கமை ஒன்றி இந்த 5 புலன்களை அடக்குவது மிகப்பெரிய செயல். அப்படி செய்து பிறகு மனம் ஒருநிலைப்பட வேண்டும். ஒன்றி ஒருநிலைப்படுதுன்னா கான்சென்ட்ரேஷன். கார் ஓட்டி போறீங்க, சரியான கான்சென்ட்ரேஷன் விபத்து நடந்துருமா? அது ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். எந்த பணி செய்தாலும் சரி அதுல மனம் ஒருநிலைப்படணும். வழிபாட்டுல கட்டாயமா மனம் என்ன ஆகணும்? ஒருநிலை. அது ஒன்றி அதன் பிறகு தம்மை மறந்தும் தன்னுடைய நினைவுகள் எல்லாம் தன்முனைப்பெல்லாம் நீங்கி அதன் பிறகு தளல் ஒளி உள்ளே இருத்தி. 6 ஆதாரம், மூலாதாரம் முதல 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களில மூலாதாரத்துல குண்டலி சக்திய நல்ல மூச்சு பயிற்சியால அதை வளர்த்தணுங்கிறாங்க. இது ஒரு தனி தலைப்பு. நம்ம முரசுக்கு மட்டும் வந்துருவோம். இதை நாம வாய்ப்பு அமையும் போது இன்னொரு நாள் இறைவன் நம்ம கூட்டுவார். அப்படி குண்டலி சக்தி ஆகிய அந்த நெருப்பு சுழிமுனை நாடி வழியாக அப்படியே அந்த மூச்சை உள்ள இழுத்து அடக்கி அதை நாம கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்லுகிற பொழுது அந்த சுழிமுனை நாடி வழியாக இழுத்து செய்து இம்மை மறுமை இரண்டும் அகற்றி இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளில இம்மை மறுமை ஆகிய அந்த இம்மை மறுமை ஆகிய அந்த இரண்டையும் இம்மையில் அனுபவிக்கக்கூடியது மறுமையில் அனுபவிக்கக்கூடிய ஆகிய அந்த 2 துன்பங்களையும் நீக்கி செம்மையே வாயுவை ஓடாமல் நிறுத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராண வாயுவை வெளியில செல்லாம அப்படி தடுத்து நிறுத்தி வானத்து வாயுவையும் அங்கே உற அமைத்து இந்த வெளியில் இருக்கிற வாயுவையும் உள்ள செல்லாமல் அப்படி தடுத்து நிறுத்தணுமா. தேயுவால் என்றும் ஒரு தகைமையாய் அந்த மூலாதாரத்துல நின்று எழுந்து வந்த குண்டலி சக்தி ஆகிய நெருப்பினால் இந்த புருவரணத்துக்கும் பிரம்மரந்திரத்துக்கும் உடைய உள்ள மதிமண்டலத்தை தாக்கி
அதுல உண்டான அமுத பொழிவை யோகத்தால் அனுபவிக்க வேண்டும். அந்த முறையில இருக்கும் இன்பருள் இப்ப என்றும் ஒரு தகைமையாய், இந்த என்றும் ஒரு தகைமை ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கமை ஒன்றே அந்த புலனடக்கம் கொன்ற வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப விரிவா வருகிற பொழுது ஒரு நாள் நாம் சிந்திப்போம். அந்த குறிப்பு பின்னால ஒரு குறிப்பா ஆசிரியர் காட்டியிருக்கிறார். பக்கம் 47 நூல்ல பாருங்க, வாய்ப்பு இருந்தால் ஆனந்த் அவர்கள் காமிங்க. மூலாதாரம் என்று கீழே சொல்லப்படுவது அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய தளல் ஒளியின் பேர். அதுல குண்டலி சக்தி யோகம்னு பேர். அந்த யோகம் செய்கிற பொழுது அதிலே இருந்து அந்த சக்தி மேலே எழுப்பப்படும். அந்த குண்டலி சக்தியோடு பிராணவாயுவும் அதன் பிறகு பிரணவமும் ஆன்மாவும் அறிந்து அதிலே இருந்து அந்த ஆற்றல் மேல செல்லும் கீழே இருந்து. அப்படி சொல்லுகிற பொழுது அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, இப்படி இந்த உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கிறது. இது 6 ஆதாரங்களின் வழியாக ஓடின்னு 6ல முதல்ல படிச்சிருக்கிறோம். இது ஒரு விரிவான பகுதிக்க தலைப்பை மட்டும்தான் நினைவூட்டுகிறேன். இது முழுவதும் சொன்னா இது ஒரு தனி பகுதி. இப்படி அந்த 6 ஆதாரங்கள்ல போய் அந்த குண்டலி சக்தி புருவ நடுவை அடையும். இந்த புருவ நடுவுக்கு மேல பிரம்மதந்திரம் என்று தலை உச்சி மேல, அது மேல போய் அது முட்டின உடனே அப்படி திருப்பி மீளும். அப்படி மீளும் போது மூக்கு ஓட்டை வழியாகவோ தொண்டை வழியாகவோ அது வெளியேற முயலும். ஆமா, அப்படி முயலுகிற பொழுது யோக நிலையால் நாக்கை மடித்து தொண்டை வழியை பயிற்சி உள்ளவர்கள் அடைத்து விடுவார்கள். பிறகு மூக்குத்துளை வழியாக வெளியேறாமல் யோகத்தால் கட்டுப்படுத்தி விடுவார்கள். அப்ப புருவநடு பிரம்மரந்திரம், புருவநடு பிரம்மரந்திரம், இதுல இப்படி இந்த பயிற்சி இருக்கும். அதுல அமுதகலைகள் பொங்கி எழுத்து வலித்து உடல் முழுவதும் நிறையுமா. அந்த நேரத்துல சிவபரஞ்சுடரை தரிசிக்கலாம். இது ஒரு தனி சப்ஜெக்ட், தரிசிக்கலாம். அப்பொழுது அந்த பேரானந்தத்துல மூழ்குவார்கள். அந்த நிலைமையிலேதான் ஒரு தகைமையாக இருக்கக்கூடிய இன்பருள் உனக்கு கிடைக்கும். அப்படி அந்த மறந்த நிலையில இருக்கிற பொழுது சில ஓசைகள் கேட்கும். அதுல முரசு ஒலி ஒன்று. அது என்னென்ன ஒலி கேட்கும் என்பது திருமந்திரம் அருமையா காட்டுகிறது. அதாவது மணி ஓசை கேட்கும், கடல் ஓசை கேட்கும், யானையின் பிளிரல் ஓசை கேட்கும், குழல் ஓசை கேட்கும், மேகத்தின் முழக்கம், வண்டு, தும்பி, பிறகு சங்கின் முழக்கம், வாங்க லட்சுமணன் ஐயா வாங்க, மேகத்தின் முழக்கம், முரசின் முழக்கம், யாழ் ஓசை, இது ஒரு யோக நிலையில கேட்பது. அப்படி அந்த ஓசையை எழுப்பக்கூடிய முரசை உடையவன் என்ற அளவுல நாம் இதையை அமைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு தனி பகுதி. இது ஒரு தலைப்பு செய்தியா மட்டும் நாம இங்க உமாபதி சிவன் நமக்கு காட்டி இருக்கிறார். நீ அடுத்த பகுதி அவருடைய ஆணை. 12 திருமுறைகளில சிவபெருமான் தான் ஆணைன்னு சொல்லணும். அவன் அருளை பெற்று அவருடைய வியாபகத்துக்குள்ள வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமான் ஆணை நமதே என்று பதிகம் பாடியிருப்பது நாம் எல்லோரும் அறிவோம். அதனால அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஆணை நமதென்ற பெருமான். ஆணை நமதென்ற பெருமான். சுவாமியினுடைய ஆணையை சொல்லுகிற அளவுக்கு சுவாமி இடத்துல அடிமைத்தன்மை கொண்டு ஒழுகியவர் ஞானசம்பந்த பெருமான். அவருடைய ஆணை எதுக்கு போகும்? ஒரு ஒரு அலுவலகத்துல ஒரு அந்த அலுவலகத்துல ஒரு பணியாளர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எது வரைக்கும் இருக்கும்? அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அளவுல அவருடைய ஆணை.
சில பேப்பர்ஸ் அவர் மட்டும் கையெழுத்து போடுவார். சில செக் பவர் இருக்கும். அதுக்கு மேல அவர் செல்லாது. அப்புறம் அதுக்கு மேல கட்டு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு மேல ஒருத்தர் கட்டு இருப்பார். கடைசியா யார் இருப்பாரு? அந்த நிறுவனர் இருப்பார். நிறுவனர் கையெழுத்து போட்டா கூட அடுத்த நாள் வீட்டுக்கு போய் ஆபீஸுக்கே வராத அவங்க மனைவி கூட சில நேரம் நீங்க ஏன் அதை பண்ணீங்க இதெல்லாம் கேட்கணும்ல என்று அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இப்படி சில வீடுகள்ல இருக்கும். இப்படி ஒருத்தருக்கும் இருக்கு. அந்த முறையில இறைவன் 224 புவனங்கள்ல இருக்கிற எல்லாவற்றிலேயும் தன் ஆணையால் செலுத்துபவன். இதுதான் இந்த பகுதி பாருங்க. அன்றியும் இதுவரைக்கு இறைவனுடைய அருளை மலையாக, ஆறாக, நாடாக, ஊராக, மாலையாக, பிறகு குதிரையாக, யானையாக, கொடியாக, முரசாக 9 குறிச்சா ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? மலை, மலையில இருந்து ஆறு, அது நாடு, நாடுல இருந்து பிறகு ஊர். இது ஒரு 4 ஞாபகம் வச்சுங்க. பிறகு அவர் அணிந்திருக்கிற மாலை, அது சரியா போச்சு. இனி குதிரை, யானை, கொடி 5 3 8 ஆச்சா? முரசு 9, ஆணை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முயற்சி தான் 10. அப்ப நீங்க 9 வரை கேட்டீங்க இல்லையா? என்னென்ன? மலை, ஆறு, நாடு, ஊரு, தாறு, குதிரை, யானை, முரசு. அது மட்டுமில்லாமல் அன்றியும் இதுவரைக்கும் நான் இந்த உறுப்புகளை கூடி வந்தது மட்டுமல்லாமல் நம்ம சொல்லுவோம். யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இது மட்டுமா இன்னும் எத்தனை இருக்குது போங்க. அதே மாதிரிதாங்க அன்றியும் திருமுறைகள்ல நிறைய இடங்கள் இருக்குது. திருமுறை ஆற்றுப்படையில அன்று அது மட்டுமல்ல அன்றியும் இதெல்லாம் அன்றியும் சொல்லுக்கு நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். மாலும் அயனும் வகுத்தளித்த வையமெல்லாம். ஆக அதாவது அயனால் படைக்கப்பெற்ற இந்த உலகம், மால் திருமாலால் காக்கப்பட்ட இந்த உலகம், இவையெல்லாம் பிரகிருதி மாயையில இருக்கக்கூடிய உலகங்கள். ஆக மாயை, பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை என்று நமக்கு 3ஆக நமக்கு சொல்லப்படுவது. இப்படி இந்த 3 மாயையில நமக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த 3 மாயைகள் பிரகிருதி மாயை, அடுத்து அசுத்த மாயை, அடுத்து சுத்த மாயை. இப்படியாக இந்த மாயை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த 3 மாயை, அதுல இது பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயையில பகுத்தளித்த உலகம். இனி வையமெல்லாம் சாலும் அதற்கு அப்பாலும். இப்படி இந்த பிரகிருதி மாயில் இருக்கிற எல்லா உலகங்களும் வையமெல்லாம் சாலும், இதெல்லாம் பிரகிருதி மாயை புவனம். அதற்கப்புறம் அதற்கு அப்பாலும் அந்த வையமெல்லாம் இருப்பதோடு சாலும் அதற்கப்பாலும் பிறகு அந்த பிரகிருதி மாயை உலகத்திற்கு அப்பால் இருக்கிற அசுத்த மாயில இருக்கிற எல்லா உலகங்கள் அதற்கு அப்பாலும். அடுத்தது எப்பாலும், எப்பாலும் மேல சுத்தமாயில இருக்கிற உலகம். பாருங்க, மாலும் அயனும் பகுத்தளித்த வையம் பிரகிருதி மாயையிலே இருந்து வருவது. சாலும் அதற்காலும் என்பது அசுத்தமாயில இருக்கிற புவனங்கள். எப்பாலும் என்பது சுத்தமாயில இருப்பவர்கள். அதற்கு மேல சொன்னார் பாருங்க, அதுக்கு மேலேயும் சிலது இருக்கிறதா இருக்குது. அதுக்கு மேல இருக்கிறத காட்டுகிறார். மேலை சுத்த உலகும். அந்த மாதிரி இருக்கிற அந்த
சுத்தமாயைக்கு மேல அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள். ஆக 3 உலகங்கள் வாழக்கூடிய மக்கள் உணர முடியாமலும் அதற்கு மேல மேலை உலகும் உலகால் உணர ஒண்ணாவூரும். அந்த உலகம் உலக மக்களால் உணரக்கூடிய ஊராகிய அந்த அருள் வெளி, அந்த அருள் வெளிக்கு ஞான வெளின்னு பேர். அந்த ஞான வெளியில் ஊரும் என்பது ஞான வெளி. அந்த ஞான வெளியில அமையப்பெற்ற ஞான வெளியில இருப்பவன். உணர ஒண்ணா ஊர். அந்த ஊர் வரைக்கும் இலகி நடக்கும் எழில் ஆணையாம். அதாவது பிரகிருதி மாயையில வரக்கூடிய உலகங்கள், சுத்தமாயில வரக்கூடிய உலகங்கள், அதற்கு மேல அதுக்கு நடுவில் அசுத்தமாயில் இருக்கக்கூடிய உலகங்கள், அதுக்கு மேல இருக்கிற ஞான வெளி, இதுல இருக்கிற எல்லா உயிரினங்களும் கடைத்தேற வேண்டும் என்று செயல்படுத்தக்கூடிய ஆணை உடையவன். 224 புவனங்கள், 1008 அண்டா, ஏக சக்கராதிபதி திஸ் லார்ட் சிவா. எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஆணையா அது மட்டும் இல்லப்பா, இப்படி 10 உறுப்புக்கு மேல அவனை பற்றி இன்னும் சிலது சொல்லுகிறேன் கேட்பாயாக. அப்படி 9வது தலைப்புல இறைவனுடைய பெருமைகள் என்று காட்டுகிறார். அழகிறந்த காட்சியான் அவன் திருக்கோலம் இருக்குது பாருங்க. விநாயகராய் இருப்பான், முருகனாய் இருப்பான், முருகன்ல தண்டாயுதபாணியாய் இருப்பான், வேல் எடுத்துட்டு இருப்பான். அப்படி அவனுடைய காட்சி எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த நினைப்புல வருதோ அப்படி கொடுப்பான். பன்றிக்குட்டிக்கு வரும்போது பன்றிக்குட்டியா வருவான், கருப்புரி வரும்போது அவன் வழியா வருவான். இப்படி உயிர்கள் எண்ணற்றவைகளாக இருக்கின்றன. அந்த எண்ணற்ற உயிர்களுக்கு அந்தந்த உயிர்களின் தகுதிக்கேற்ப அவன் காட்சி கொடுப்பான். அழகிறந்த காட்சியான் யாரு? நீ பார்க்க போறவர் நெஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? அடுத்தது காட்சிக்கும் காணான். யாராவது போய் தன்முனைப்பால் அவரை பார்த்தரன்னு நினைச்சா, தன்முனைப்பால் பார்க்கிற பொழுது தன்முனைப்பு இருக்கிறவர்களுக்கு தெரிய மாட்டான். அப்படின்னா மறைஞ்சுக்குவானான்னு கேட்காதீங்க. உனக்கு இருக்கிற அந்த திரை அவனை காண முடியாது. ஒருத்தர் நல்லா அமைதியா பேசிட்டு இருப்பார், கோபமா போவான். ஆனா அவரை பார்த்த நீங்க என்ன கோபமா இருக்கிறீங்க? நாம கோபமா இருக்கிறதுனால அவரை கோபமாக்குறன்னு கேட்கறோம். நீங்க அமைதியா இருந்தா அவர் அமைதியாக்குறது தெரியும். நீங்க வீட்டு பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன ஆகறீங்களோ எத்தாப்புல கூட அப்படித்தான் தெரியும். அப்ப அது காரணம் அங்க இருக்கிற பொருளா நாம உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க பச்சை கண் உலகத்துல பொருளை பாக்குறீங்க, பச்சை கண்ணாடி. அதனால் காட்சிக்கும் காணான் கலைஞான ஆட்சியான். கலைஞான ஆட்சியான் நல்லா சொல்லுங்க. எத்தனை கலைகள் உண்டோ அந்த கலைஞானங்கள் எல்லாம் அவன்தான் ஆட்சி செய்யக்கூடியவன். அவன்தான் ஆட்சி செய்யக்கூடியவன். அந்த கலை ஞானம் எல்லாவற்றிற்கும் அவன் உயர்ந்தவன். அது ஊர்ல பாத்தீங்கன்னா 39வது பக்கம் எண்ணென் கலையால் உணர்ந்து 64 கலை. அந்த கலைகளை எல்லாம் செலுத்துபவன்
கலை ஞான ஆட்சியார். எல்லா கலைகளையும் என்னென்ன கலைகள் சிறுத்தொண்ட நாயனார் படித்தார்னு அந்த வகுப்புல நாம கொஞ்சமா சிந்திச்சோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆக கலைஞான ஆட்சியார் யாரு? நான் விரும்பி இருக்கிற பெருமான். ஆட்சிக்கும் ஆயினான். மிக உயர்ந்த சொல்லுங்க. நெஞ்சுபிடி தூதிலேயே மிக உயர்ந்த சொல் ஆட்சிக்கும் ஆயினான். ஆட்சினா நிர்வாகம். நாம தான் அதை செலுத்துறது. வீட்டுல ஏதாவது ஒண்ணா நீங்க தான்ங்கிறப்ப ஆட்சியுடையவரங்கிறோம். ஆட்சினா நாம சொல்ற வேலையை செய்யறவர்னு அர்த்தம். நம்ம என்ன வேலை சொன்னாலும் அதை கேட்டுட்டு வேலை செய்யறவர் இறைவன் ஒருவர் தான். நினைச்சு பாருங்க. இத போற்றி மகனுடைய சொன்னார், பண்டாரி யானபடி போற்றி. அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். இது யாரால முடியும்? எந்த ஒரு நிலையிலேயும் ஒரு தலைவராய் இருப்பவர் அவருக்கு கீழே எந்த வேலை நடக்கலையோ அந்த வேலையை அவர் செய்யறவனா. மிகப்பெரிய ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்துல அங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் போட்டிருக்கிறார். ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் வெள்ளைன்னு வைங்க, அடுத்தவனுக்கு தெரியாது. ஆனா அது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நிர்வாகம் செய்யற தலைவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி அவருடைய ஆணை. அதுல வேலைக்காரனா யார் இருக்க முடியும்? அவர்தான். ரொம்ப ஆழமா தான் தெரியும். ஒவ்வொரு உயிருக்கும் பர்சனல் செக்ரட்டரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பேன். நாம நினைக்கிறதெல்லாம் முடிச்சு கொடுக்குறோம். போன மாசம் நீங்க விரும்பினீங்க கண்டி கதிரகாமம் போய் முருகனை கும்பிடலான்னு, அதை பார்த்துட்டே இருப்பார். உடனே போட்டு கொடுத்துருவார். ஆட்சிக்கும் ஆகினான் அடியார்கள் ஆட்சிக்கு ஏவலாளனா இருக்கு. சூழ்ச்சியான ரொம்ப சூக்குமமாய் இருப்பார், நுண்மையாய் இருப்பார். பாரும் திசையும் படரொழியாலே நிறைந்தான். பார் இந்த உலகம், பிரகதிமாய் உலகம், அசுத்தமாய் உலகம், சுத்தமாய் இல்லையா? பாரும் பிறகு திசையும் எல்லா திசைகளும் படரொழியாலே நிறைந்தான். தன் ஞான ஒளியால் நிறைவாக நிறைந்தவன். தூரும் தலையும் இலா தோன்றலாம். தூர்னா முதல் அர்த்தம், தலைனா முடிவு அர்த்தம். இந்த முதலும் முடிவும் இல்லாமல் தானே தோன்றியவன். தூரும் தலையும் இலா தோன்றலாம். ஆக அவன் தான் தோன்றி. இது அப்படியே திருவெம்பாவைக்கு வந்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை. அப்ப ஆதியும் அந்தம் இல்லாதவன். ஆனால் 20வது பாடல்ல போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். அப்ப உலக தோற்றத்திற்கு ஆதியாக இருப்பவன், உலக அவன்தான் நிலைக்களம். ஆனால் முதல் பாட்டிலையும் கடைசி பாட்டிலையும் தன்னிலைமையில முதலும் முடிவும் இல்லாதவன் தானே தோன்றி உலக நிலைகள்ல தோற்றத்தை கொடுப்பவன் இருப்பவன் என்று காட்டுகிறார். அதே திருவெம்பாவை தொடர்ந்தான். தூரும் தலையும் இலா தோன்றலாம் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாய். எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவன் வேறாக இருப்பவன். வல்லிடல போடுறதுங்க வேறு நாய்ப்புயம். அவன் தான் காரணம், காரணகர்த்தா. வேறாகி பிறகு வித்தின், அது மட்டுமல்ல எல்லா பொருள் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருப்ப வித்தாகி பிறகு
விளைவாகி அந்த வித்து விளைவதற்கு காரணமாக இருப்பது. வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேபுதனு சத்தாகி பூதங்கள் தானாகி இப்படியாக அவன் எல்லா பொருளுக்கும் வேற காரணமாகவும், அப்படி காரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு வித்தாகவும் அது விளைவாகவும் இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த உயிர்கள் வினையை அனுபவித்து கழிப்பதற்கு வேறாக வித்தாக விளைவாக இருப்பவன் தனு. தனுன உடம்பு. சத்தாதி, அதாவது சத்தம் முதலாக. சத்தம்னா ஓசைன்னு அர்த்தம். அறிகருவிகள்ல என்னென்ன கருவி? 5: காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். அதுல சத்தாதி பூதங்கள் தானாகி, ஆக உடல்கள், புலன்கள் அப்பர் பெருமான் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றே இவையெல்லாம் அவன் என்று காட்டுகிறான். அந்த திருமுறை கருத்தை தான் பூதங்கள் தானாகி, அதுக்கு மேல அவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு, அருள் செய்யறதுக்கு முன்னால பரமசிவன் என்று இருந்தார். அந்த பரமசிவன் எந்த விதமான செயல்பாடும் இல்லை. அந்த பரமசிவனுக்கு சக்தி பராசக்தின்னு பேர். அந்த பரமசிவன் என்ன செய்தார்? இந்த உயிர்கள் எல்லாம் அறியாமையாகிய ஆணவத்துல கிடக்கின்றனவே, இதற்கு அறிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். பரமசிவன் ஆதிசிவன் ஆயிட்டார். அறிவு சக்தி, ஆதிசக்தி இதெல்லாம் வடிவம் இல்லாம ஞானமயமா இருக்கும். அந்த ஆதிசக்தியில ஞான சக்தியோடு இச்சாசக்தி, கிரியாசக்தி இருக்கும். அந்த நிலையில் இறைவன் மாயை மேல தன்னுடைய ஞான சக்தியை செலுத்துவார். அப்படி செலுத்துகிற பொழுது பரநாத தத்துவம் தோன்றும். அதுக்கு மேல கிரியாசக்தியை செலுத்துவார், பரவிந்து தத்துவம் தோன்றும். பிறகு இது பொதுவாக மாயையில செலுத்துவது. இனி மாயையினுடைய மேல் பாகத்துல தன்னுடைய ஞான சக்தியை செலுத்துகிற பொழுது பரவிந்தில இருந்து அபரநாதம் தோன்றும். பிறகு அந்த அபரநாதத்தில இருந்து அபரவிந்து தோன்றும். அந்த பரநாதத்துக்கு இல்ல அபரவிந்துக்கு சுத்தம்னு பேர். அபரவிந்துக்கு, அபரநாதத்துக்கு வெறுவெளின்னு பேர். பரவிந்துக்கு பால்னு பேர், அபரவிந்துக்கு வெறும்பால் பேர். இது முன்பக்கம் பக்கம் அந்த குறிப்பு புத்தகத்துல பாருங்க. மேல அனாதி சிவன் பராசக்தி, அது அருவநிலை. பக்கம் 6ல போகணும் கண்ணு. நீங்க அடிச்ச அந்த புட்நோட்டு தான். ஆதி சிவன் ஆதிசக்தி, இது ஞானம் அருவநிலை. பாத்தீங்களா? இது எந்த விதமான பிரிப்பில்லாம இருக்கும், அகண்டம்னு பேர். அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி ஞான சக்திய ஞானமாயிருக்கும். அந்த ஞான சக்திய மாயையில பொதுவா செலுத்துகிற பொழுது அது பிரிப்பு வரும், அது அகண்டம்னு பேர். அந்த நிலையிலேதான் பரநாத தத்துவம் தோன்றும். இப்ப ஞான சக்திய மாயை மேல பொதுவா செலுத்துற பொழுது பரநாதம். இனி கிரியாசக்திய செலுத்துகிற பொழுது பரவிந்து.
அதுதான் கண்டம்னு பேர். ஞான சக்திய மாயை மேல பொதுவா செலுத்துகிற பொழுது பரநாதம் இல்லையா? ஆமா. இது பாருங்க, ஞானத்துல இருந்து பரநாதம். இனி கிரியா சக்திய மாயில செலுத்துகிற பொழுது பரவிந்து. ஞான சக்தியிலிருந்து நேர பரநாதம் வந்துருச்சு. இறைவன் மாயை மேல பொதுவா ஞான சக்தியை செலுத்துவான். பரநாதம், அதுக்கு வெறுப்பாள்னு பேர். இனி கிரியா சக்தியை செலுத்துகிற பொழுது பரவிந்து பால்னு பேர். இனி அதுக்கு கீழே போனீங்கன்னா அந்த இறைவன் அந்த மாயையினுடைய மேல் பகுதியில கிரியை செலுத்துவார். சுத்தமாயினுடைய கொஞ்சம் கீழே போங்க. சுத்தமாயினுடைய மேற்பகுதி, அந்த மேற்பகுதியில கிரியை செலுத்துகிற பொழுது அபரநாதம் தோன்றும். அது வெறுவெளி. அந்த கீழ்ப்பகுதியில கிரியா சக்தியை செலுத்துவான், அப்ப சுத்தம் தோன்றும். அப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சுத்தம், வெறுவெளி, பால். அதை மட்டும் காமிங்க சதீஷ். வெறும்பால், பால், வெறுவெளி, சுத்தம். பாருங்க, கீழந்து போகல, கீழந்து வாங்க. ஆமா, கீழே வந்தீங்கன்னா சுத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுத்தம். அப்படியே அந்த பேப்பர்ல நீங்க காமிக்க வேண்டாம். அன்பர்கள் புத்தகத்தை மட்டும் அந்த பக்கம் 49 திருப்புங்க. சுத்தம். அதுக்கு மேல வாங்க, வெறுவெளி. படத்துல வெறுவெளியை காமிங்க. வெறுவெளி 49 வெறுவெளி பாருங்க. அதுக்கு மேல போங்க, பால். அதுக்கு மேல காமிங்க, பால், பால், பால். அதுக்கு மேல போங்க, வெறும்பால். அதுக்கு அப்பால் அப்படியே மேல போங்க. இதெல்லாம் கடந்து மேல போங்க. அப்பால் அந்த அமாதி சிவனாக உருபொருளாய் நின்ற ஒருவன். இப்ப ஆன்மா சேர வேண்டிய இடம் அனாதி சிவனிடத்துல போய் சேரணும். மறுபடியும் 49 பக்கம் வாங்க. அனாதி சிவன் கீழே வாங்க. அந்த விளக்கத்துக்கு கீழே கடைசி பத்தி, முதல் பத்தியில கடைசி பகுதி. போதும், என்ன கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. போதும், பாருங்க. பாருங்க, சுத்தம், வெறுவெளி, பால், வெறும்பால், அப்பால் உறும் பொருளால். அப்ப சுத்தம் அபரவிந்து, வெறு அபரநாதம். மன்னிக்கும், சுத்தம் அபரவிந்து, வெறுவெளி அபரநாதம், பால் பரவிந்து, வெறும்பால் பரநாதம். சரியா கொஞ்சம் கொண்டு கூட்டிங்க. எப்படியே சுத்தம் அபரவிந்து, வெறுவெளி அபரநாதம், பால் பரவிந்து, வெறும்பால் பரநாதம். அவற்றை கடந்து உரு பொருளாய், இந்த உரு பொருள்னா போய் சேரக்கூடிய இடம்னு அர்த்தம். அடைவதற்கான பொருளாய் நின்ற ஒருவன், அப்படி நிலை பெற்றிருக்கிற ஒருவன் இவர்தான் நீ போய் பார்க்க வேண்டிய ஆளு. 9 தலைப்புல 8ல 10 தலைப்பு கொடுத்து 9 தலைப்புல அவருடைய கருணையை விரித்து காட்டுகிறார். இது நல்லா திரும்ப திரும்ப படிச்சாதான் தெரியும். ஒருவன், அந்த ஒருவனைத்தான். ஒன்றென்றது ஒன்றே காண்பதி. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்று அவன்தானே. காஞ்சிபுரம் தேவாரத்துல ஞானசந்தர் பாடுறார், கருவார் கட்சி திருவேகம்பத்து ஒருவா என மறுவா வினையே. கருவார் கட்சி திருவேகம்பத்து ஒருவா என்று நீ உணர்ந்து சொல்லுவாயானால் மறுவா வினையே. உன்னை
வினை வந்து சேராது. அந்த ஒருவன் அந்த ஒருவனுடைய தன்மைகளை 3வது தலைப்பு 17வது பக்கம் என்று கருதுகிறேன். அந்த ஒருவன் தான் வாய்ப்பு இருக்குமானால் காமிங்க. புத்தகத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 17. அந்த ஒருவன் ஏற்ற பிறப்புல முதல் பக்கம் மேல கதை. அந்த ஒருவன் ஓதறியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அருவுருவும் அல்ல மரியா மரிப்பார் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யற்கு பொய்யாய பொய்யினான் ஐயன் பலனாக பூண்ட பரவன் பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன் சுடர் ஒழியான் என்றும் உளன். அப்படி 18 நீங்க பென்சில்ல வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அறியான் 1, எளியான் 2, அளவிறந்து நின்ற பெரியான் அப்படி வந்தால் அவன் சுடர் என்றும் உளன் என்றே அவன்தான் ஒருவன். எப்படி காமிச்சிருக்காரு பாருங்க. ஒருவன் அந்த ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவனை நீ உணர்ந்து கொண்டாயா? அந்த ஒருவன் யாரு, அவனுடைய செயல்பாடு என்ன என்பதை மறுபடியும் 1லிருந்து படிச்சு வரணும் 9 வரைக்கும். அந்த ஒருவனாக இருக்கிறவன் தான் என்னுடைய ஞானாசிரியர். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அவர்தான் என்னுடைய ஞானாசிரியர். 10வது தலைப்பு. அவர்தான் எனக்கு அறிவு விளக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடைய குருநாதன். அந்த ஞானாசிரியர் தான் உயர்ந்த அறிவில்லாத எனக்கு தீவினையின் காரணமா பிறப்புல உழலக்கூடிய எனக்கு இனி பிறவாமையை கொடுத்தவர். அவர் பேர் என்ன தெரியுமா? சம்பந்த மாமுனி, அடியார்களின் தலைவன் தம்பிரான். உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய திருவடியை என்னுடைய கீழான தலையின் மேல் பொறித்தவன். வெளியின் மேல வரக்கூடியவன் ஏற்றின் புறம் அமைத்த என் கோமான். உலகத்துல யார் என்ன பொருளாக புகழ்ந்தாலும் அந்த பொருளாக இருப்பவன் அவன் தான் முதல்வன். அவனை தவிர வேற யாராலும் இன்பம் கொடுக்க முடியாத ஒளியாக இருப்பவன். அப்பேற்பட்ட கடவுள் உலகம் போற்றுகிற குருவேடமாக வந்தான். குணங்கடந்து வந்தான், குறியில்லாமல் வந்தான், பெருவேடமாக நிறைந்தான். வந்து என்னுடைய பிறவியை நீக்கினான். அவன் கற்றவர்கள் வாழக்கூடிய தில்லையை தன் இடமாக கொண்டிருப்பவன். தன்முனைப்பால் காண முடியாமல் இருக்கக்கூடியவன் என் ஞானாசிரியர் என்றே 10, 11 இணைப்புல இருப்பது. அதை நாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். சதீஷோட என்ன நிறைவாச்சுன்னு ஒரு பதிவை போட்டீங்கன்னா யாராவது மறைஞ்சா கூட இது வரைக்கும் பார்த்திருக்கணும், எடுத்து பார்த்துடலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் என்னை சந்தித்ததுல அளவில்லாத மகிழ்ச்சி. பெருமானுடைய அளப்பெரும் கருணை. ஒவ்வொரு வாரமும் சிவபெருமான உங்களிலே நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாரும் சிவபெருமானுடைய அருளை பெற்ற சிவத்தொண்டர்கள். எனவே உங்களை வணங்குவதிலே என்னுடைய வாழ்க்கை தூய்மை அடையும் என்பதை நினைவூட்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதமர்த்தியா வகுப்பு நிறைவு செய்தவர்களுக்கு பெருமானே. சிற்றம்பலம். வாழ்க வானவரானினம் வீழ்க கண் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சோழ வையகமும்
துயர் தீர்கவே. சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி,